ஓம் சாந்தி. 19/6/2025 வியாழக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ஈஸ்வரிய குழந்தைகள். உங்களிடம் எந்த ஒரு அசுர குணம் இருக்கக்கூடாது. தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. இப்பொழுது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்கள். நாம் சொர்க்கவாசியாக, உலகிற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்ற நிச்சயம் மற்றும் பெருமிதம் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. நாம் சங்கம யுகத்தில் டிரான்ஸ்ஃபர் ஆகி கொண்டிருக்கின்றோம். அசுர குழந்தைகளிலிருந்து ஈஸ்வரிய குழந்தையாக ஆகி 21 பிறவிகளுக்கு சொர்க்கவாசியாக ஆகின்றோம். இதைவிட பெரிய விஷயம் எதுவும் இல்லை. வீட்டில் குழந்தைகள் சண்டையிட்டு கொண்டால் அசாந்தி நிலவுகின்றது. அசாந்தியினால் துக்கம் ஏற்படுகின்றது. சாந்தியினால் சுகம் கிடைக்கின்றது. ஆத்மாவில் அரைக்கல்பமாக அசாந்தி இருக்கின்றது. அமைதியின் கடல் தந்தையை நினைப்பதால் அசாந்தி என்பது விலகிவிடும். உங்களுக்கு அமைதியின் ஆஸ்தி கிடைத்து கொண்டிருக்கின்றது. அமைதியான உலகம் மற்றும் அமைதியற்ற உலகம் தனித்தனியானது என்பது உங்களுக்கு தெரியும். அசுர உலகம், ஈஸ்வரிய உலகம். சத்தியுகம், கலியுகம் என்று எதற்கு கூறப்படுகின்றது என்பது எந்த மனிதர்களுக்கும் தெரியாது. இப்பொழுது நீங்கள் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என்பதனை புரிந்து கொள்கிறீர்கள். இதில் உறுதியான நிச்சயம் இருக்கின்றதல்லவா? பிராமணர்களாகி நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினராக உலகத்திற்கே அதிபதியாக மாறிக்கொண்டிருக்கின்றோம் என்று நீங்கள்தான் அறிகிறீர்கள். அந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். சத்தியுகத்தில் யாரும் தன்னை ஈஸ்வரிய செல்வத்தினர் என்று கூறுவதில்லை. அங்கே தெய்வீக குழந்தைகளாக இருக்கின்றீர்கள். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். நமக்குள் எந்த அசுர அவகுணமும் இருக்கக்கூடாது. நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. இதில் தவறுகள் எதுவும் செய்யக்கூடாது. சிவ தந்தையை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். ஸ்வர்க்கத்தின் தந்தை நம்மை ஸ்வர்க்கத்துக்கு தகுதியுடையவராக ஆக்குகிறார் என்பதனை அறிகிறீர்கள். சகோதரர்கள் தங்களுக்குள் ஒருபொழுதும் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. தந்தையிடம் கூட உப்பு தண்ணீராக குழந்தைகள் இருக்கின்றார்கள். நல்ல நல்ல குழந்தைகள் கூட உப்பு தண்ணீராக இருக்கிறார்கள். மாயை மிகவும் வலிமையானது. நல்ல நல்ல குழந்தைகள் ஒரேடியாக மாயை அழிக்கின்றது. நிச்சயம் தேக உணர்வு என்பது ஏற்படுத்துகின்றது. குழந்தைகளே, உங்களை மாயை வீழ்த்தவில்லையா என குழந்தைகளிடம் பாபா கேட்கின்றார். கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடையாத அளவுக்கு வசப்படுத்த வேண்டும். சத்தியுகத்தில் அனைத்து கர்மேந்திரியங்களும் வசத்தில் இருக்கின்றது. எந்த கர்மேந்திரியத்தின் சஞ்சலம் ஏற்படுத்துவதில்லை. பாபா சொல்வதை ஏற்கவில்லை என்றால் பிறகு மாறவே முடியாது. இப்பொழுது ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்ளாமல் போனால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நல்ல குழந்தைகள் உடனே ஏற்றுக்கொள்வார்கள். முழுமையாக உதவி செய்யவில்லை என்றால் தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி அடைவதில்தான் மாயை தவறு செய்விக்கின்றது. நீங்கள் எந்த வலையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. மாயிடம்தான் சண்டை நடைபெறுகின்றது. மிக பெரிய புயல்கள் வரும். அதிலும் வாரிசுகள் மீது மாயை நிறைய போரிடும். அதுவும் பலசாலிக்கு பலசாலியாக ஆக போரிடும். வைத்தியர்கள் மருந்து கொடுக்கும் பொழுது நோய் அனைத்தும் வெளியே வருகின்றது. இங்கேயும் என்னுடையவர் ஆகிவிட்டால் பிறகு அனைவரின் நினைவும் வரும். புயல் வரும். இதில் புத்தியின் லைன் தெளிவாக இருக்க வேண்டும். திவ்ய திருஷ்டியின் சாவியை மட்டும் பாபா யாருக்கும் கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக உங்களை உலகத்துக்கே அதிபதியாக மாற்றுகின்றேன். சாட்சாத்காரத்தினால் எதுவும் பலன் இல்லை. முக்கியமானது ஞான படிப்பாகும். பக்தியின் மாலை தனி, ஞான மாலை தனி.
ராவண ராஜ்யம் தனி, உங்களுடைய ராஜ்யம் தனி. அதற்கு பகல், இதற்கு இரவு என்று கூறப்படுகின்றது. பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது பகலை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றீர்கள். நினைவின் பலத்தினால், அதாவது யோக பலத்தினால், தங்களுடைய கர்மேந்திரியங்களை எந்த சஞ்சலம் அடையாத அளவுக்கு வசப்படுத்த வேண்டும். நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஆகவே நன்கு முயற்சி செய்து மாயாஜித் ஆக வேண்டும். பாபா கொடுக்கின்ற ஞானத்தை உள்நோக்கு பார்வை உடையவராக ஆகி தாரணை செய்ய வேண்டும். ஒருபோதும் உங்களுக்குள் உப்பு தண்ணீராக இருக்கக்கூடாது. பாபாவுக்கு தன்னுடைய நலத்தை பற்றி நிச்சயம் எழுத வேண்டும். கல்யாணக்காரி உணர்வினால் சேவை செய்யக்கூடிய அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களின் அதிகாரி ஆகுக. கல்யாணக்காரி விருத்தி மூலமாக சேவை செய்வது, இது அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதங்களை அடைய வைக்கும் சாதனமாகும். விஸ்வ கல்யாணக்காரி என்ற லட்சியம் இருக்கும்போது அமங்கல காரியம் இருக்க முடியாது. எப்படி காரியமோ அப்படி தனது தாரணை இருக்கும். இந்த காரியம் சதா நினைவில் இருந்தால் சதா இரக்க உள்ளம், சதா மகாதானியாக இருப்பார்கள். ஒவ்வொரு அடியிலும் கல்யாணக்காரி விருத்தியுடன் செல்வார்கள். நான் என்பது வராது. பொறுப்புணர்வு நினைவில் இருக்கும். அப்படிப்பட்ட சேவாதாரிக்கு கைமாறாக அனைத்து ஆத்மாக்களின் ஆசீர்வாதத்தின் அதிகாரம் கிடைத்துவிடும். சாதனங்களின் கவர்ச்சி சாதனையை துண்டித்து விடுகின்றது. அந்தர்முகி ஆத்மாக்கள் 3 விதமான பாஷையின் அனுபவியாக இருக்கின்றார்கள். ஒன்று கண்களின் பாஷை, 2வது பாவனையின் பாஷை, 3வது சங்கல்பத்தின் பாஷை. இந்த 3 விதமான பாஷைகள் ஆன்மீக யோகி வாழ்க்கையின் பாஷைகளாகும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்தர்முகி, இனிமையான சைலன்ஸ் ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றீர்களோ அவ்வளவு இந்த 3 பாஷையின் மூலம் அனைத்து ஆத்மாக்களையும் அனுபவம் செய்விக்க முடியும். இப்பொழுது இந்த ஆன்மீக பாஷையின் பயிற்சி செய்பவர் ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.